நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் EPS 95 பென்ஷன் ஓய்வூதியதாரர்களுக்கு 13/10/2025 சற்று முன் வெளியான புதிய தகவல். EPS 95 பென்ஷன் வாங்கும் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் பயன்பெறும் வகையில் ஏதேனும் விதிமுறை மாற்றங்கள் நடைமுறை மாற்றங்கள் இதன் அறிவிக்கப்படுகிறதா அல்லது CBD கூட்டம் சார்ந்த தகவல்கள் இதன் வெளியிடப்பட்டுள்ளதா, அதற்கான வழிமுறைகள், குறிப்பாக குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச EPS 95 பென்ஷன் உயர்வு பற்றிய ஏதேனும் தகவல்கள், அது சார்ந்த அறிவிப்புகள், அது சார்ந்த கோரிக்கைகள் இதன் வெளியிடப்படுகிறதா, அதற்கான முன்மொழிவுகள் கூட்டங்கள் இதன் நடத்தப்படுகிறதா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். EPS 95 பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும், குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதிய மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும், புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும், அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது அக்டோபர் 13ஆம் தேதி மத்திய அறங்காவலர் குழு கூட்டம் நடக்க உள்ளது. இதில் EPS ஓய்வூதிய உயர்வு உட்பட பல முக்கிய விஷயங்கள் பற்றி முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. EPS ஓய்வூதியம் ரூபாய் 1000 ரூபாய் 2500 அதிகரிக்கும் என கூறப்படுகின்றது. EPS ஓய்வூதிய உயர்ந்தால் அது ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும். ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் EPFO உயர் முடிவெடுக்கும் அமைப்பான மத்திய அறங்காவலர் குழு CBD அக்டோபர் 13ஆம் தேதி EPFO கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மெகா சலுகையாக அறிவிக்க வாய்ப்புள்ளது. EPFO 3.0 சீர்திருத்தங்கள், தொழில்நுட்ப மேம்பாடுகள், 10 ஆண்டுகளுக்கு மேலாக திருத்தப்படாத ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம் EPS 1995 கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறித்த முடிவு உட்பட பல முக்கிய முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் EPFO உயர் முடிவெடுக்கும் அமைப்பான மத்திய அறங்காவலர் குழு CBD அக்டோபர் 13ஆம் தேதி EPFO கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு தொழில்நுட்ப மேம்பாடுகள் குறித்தும் EPS 1995 கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது பற்றிய முடிவெடுக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் பல ஆண்டுகளாக குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த கோரி வருகின்றன. குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று கருத்தும் உள்ளது. எனினும் இதை இப்போது அரசாங்கம் கண்டிப்பாக உயர்த்தும் என கூறப்படுகிறது. இது உயர்த்தப்பட்டால் அதற்கான செலவை அரசாங்கம் ஏற்க வேண்டும். அரசாங்கம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தினால் EPS கணக்கின் கீழ் 11 ஆண்டுகளில் இது முதல் திருத்தமாக இருக்கும். குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போதைய ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என பிரபலமான எதிர்பார்ப்பு உள்ளது. எனினும் சில மாதங்களாக EPS-இன் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7500 அதிகரிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகளும் உள்ளன. ஆனால் இது சாத்தியமில்லை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். EPFO இந்த வார இறுதியில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 2500 உயர்த்தக்கூடும் என சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது தீபாவளிக்கு முந்தைய பரிசாக இருக்கும். இது நடந்தால் குறைந்தபட்ச ஓய்வூதியம் தற்போதைய 1000 ரூபாய் ஓய்வூதியத்திலிருந்து 1.5 மடங்கு, அதாவது 150% உயரும். இருப்பினும் முன்னதாக பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஊழியர்களும் ரூபாய் 7500 குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்காக கோரிக்கைகளை வெளிப்படுத்தினர். ஆனால் அரசாங்கத்தின் ஆக்சுவேரியல் பற்றாக்குறையில் சுமை அதிகரிக்கும் என்பதால் ரூபாய் 7500 குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கான வாய்ப்புகள் குறைவு. இருப்பினும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7500 உயர்ந்தால் அது தற்போதைய ஓய்வூதியத்திலிருந்து 7.5 மடங்கு, அதாவது 750% அதிகரிப்பாக இருக்கும். EPS 95 என்பது வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு, வரையறுக்கப்பட்ட நன்மைகள் சமூக பாதுகாப்பு திட்டமாகும். ஊழியர் ஓய்வூதிய நிதியின் மூலதனம் ஊதியத்தில் 8.33% முதலாளியின் பங்களிப்பு மற்றும் மாதத்திற்கு 15000 ரூபாய் வரை ஊதியத்தில் 1.16% பட்ஜெட் ஆதரவு மூலம் மத்திய அரசின் பங்களிப்பு ஆகியவற்றால் ஆனது என்று அரசாங்க வலைத்தளம் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.